தற்போது ஒரு மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பது குறித்த சத்தியம் டிவிக்கு பிரத்யேக தகவல் கிடைத்துள்ளது. அந்த சத்தியம் டிவிக்கு கிடைத்த பிரத்யேக பட்டியல், அதாவது திமுக கூட்டணியிலே உத்தேச தொகுதி பட்டியல் குறித்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பட்டியலை தற்போது நாம் பார்க்கலாம். எந்தெந்த கட்சி திமுக கூட்டணியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா இடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள், சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்கள், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 6, தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இடம், மதிமுக மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடம், மக்கள் நீதி மையம் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு 4 இடங்கள், IUML ஏனி சின்னத்திலே போட்டியிட 2 இடங்கள் அவர்களுக்கு, ஜவாஹிர்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள், அவர்கள் உதயசூரின் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். கோமாதேக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனுடைய கட்சி, அதற்கு உதயசூரின் சின்னத்தில் தான் அவர்களும் போட்டி, அவர்களுக்கும் 2 இடங்கள். திமுக தனியாக திமுக வேட்பாளர்கள் மட்டும் 156 இடங்களிலே போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக மற்ற கூட்டணி கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 இடம், கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் இனிகோ விஜயராஜ் அவருக்கு 1 இடம், கொங்கு இளைஞர் பேரவை தனியரசுவின் கட்சி அவருக்கு 1 இடம், மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரியினுடையது அவருக்கு 1 இடம், முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுக்கு 1 இடம், SDPI அவர்களுக்கு 1 இடம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அவர்களுக்கு 1 இடம், ஆதி தமிழர் பேரவை 1 இடம். இவர்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட இருக்கிறது. திமுக 156 இடங்களில் போட்டியிடுகிறது. மொத்தமாக பார்க்கும் பொழுது எந்த கட்சி எவரிடத்தில் போட்டியிடுகிறது என்றால், திமுக வேட்பாளர்கள் மட்டும், திமுகவை சேர்ந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் 156 இடங்களிலே போட்டியிட இருக்கிறார்கள். திமுக சின்னத்திலே கூட்டணி கட்சிகள் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவோரின் எண்ணிக்கை 12. இரண்டையும் சேர்த்தால் பார்த்தீர்கள் என்றால் 168 இடங்களிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் அவரவர் சின்னத்திலே போட்டியிடுவார்கள், அது 66, மொத்தம் 234. இந்த தகவல் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. உத்தேச தொகுதி பங்கீடு இதிலே ஓரிரு இடங்கள் மட்டும்தான், ஒரு சில கட்சிகளுக்கு ஓரிரு இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது தேமுதிக போன்ற கட்சிக்கு ஓரிரு இடங்கள் மாற்றமடையலாம். மற்றபடி 99% இந்த வகையில் தான் திமுக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு என்பது அமைய இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று. முதலாவதாக காங்கிரஸ்க்கு திமுக 156 இடங்களிலே போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள், சிபிஐ 6, சிபிஎம் 6, தேமுதிக 6 இடங்கள், மதிமுக 6 இடங்கள், மநீம மக்கள் நீதி மையம் 4, IUML 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனுடையது அவர்களுக்கு 2 இடங்கள். மற்றபடி உதயசூரியன் சின்னத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சி, கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம், கொங்கு இளைஞர் பேரவை தனியரசின் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி 1 தமிமுன் அன்சாரிக்கு, முக்குளத்தூர் புலிப்படை கருணாசின் 1, அதே போன்று SDPI கட்சிக்கு 1, அகில இந்திய ஃபார்வர்ட் இயக்கத்திற்கு 1, ஆதி தமிழர் பேரவைக்கு 1 என அவர்கள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். உதயசூரியன் சின்னத்தில் மட்டும் கூட்டணி கட்சியை சேர்ந்த 12 பேர் போட்டியிட இருக்கின்றனர். எனவே மொத்தமாக உதயசூரியன் சின்னத்திலே 168 இடங்கள், திமுக வேட்பாளர் 156, திமுக சின்னத்தில் கூட்டணியினர் 12, கூட்டணி கட்சிகள் அவரவர் சின்னத்திலே போட்டியிடுவது 66, மொத்தம் 234 இடங்களிலே போட்டியிட இருக்கிறார்கள். இதுதான் திமுக கூட்டணி, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, செக்குலர் புரோகிரசிவ் அலையன்ஸ் என்ற வகையிலே போட்டியிடுகின்ற திமுக பிளஸ் அணியினருடைய உத்தேச தொகுதி பங்கீடு பட்டியல் இது கிட்டத்தட்ட 95% உண்மை. இதிலே ஒரு சில மாற்றங்கள், ஏதேனும் ஒரு இடங்கள் ஒருவருக்கு மட்டும் 2 கட்சிகளுக்கு மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினிடையே சுமூகமாக பேச்சு நடந்திருக்கிறது. இன்று மாலை நிச்சயமாக காங்கிரஸ் திமுக இடையே உடன்பாடு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையிலே நமக்கு கிடைத்த முதல் பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் தகவலாக திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்பது குறித்த தொகுதி பங்கீடு குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகுதான் மிகப்பெரிய சவால் திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்கு என்பதுதான் மிகப்பெரிய சவால். அதிலே அதற்கும் கிட்டத்தட்ட அதையும் இன்னும் 3 தினங்கள் அல்லது 4 தினங்களுக்குள் முடித்துவிட வேண்டும் என்றும், 9ஆம் தேதி திமுகவின் திருச்சி மாநாடு 10 லட்சம் பேர் ஒன்றாக
இணைய போகின்ற மாநாடாக மு.க.ஸ்டாலின் கட்சியின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். எனவே அந்த மாநாட்டிற்கு முன்பாக தொகுதி பங்கீடு முடிந்து தொகுதிகள் வாரியாக அனைவருக்கும் கட்சிகளுக்கும் தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு தேர்தல் பணியை விறுவிறுப்பாக அன்றைய தினத்திலிருந்து முழு வீச்சிலே தீவிரமாக தொடங்க வேண்டும் என்ற வகையிலே திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் தற்போது தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். எனவே தொகுதிகள் இன்று நாளை அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடுகள் அறிவிக்கப்பட்டு யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது அடுத்த 3 தினங்களுக்காக பேசி முடிக்கப்படும் என்றும் 9ஆம் தேதி முதல் அவரவர் கட்சி பணிகளை தேர்தல் பணிகளை தீவிரமாக களமிறங்கி செயல்படுவார்கள். திமுக மாநாட்டின் பொழுது அனைத்து கட்சியினரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே ஒரே மேடையில் அமர்ந்து திமுக கூட்டணிக்காக வாக்குகளை சேகரிக்கும் வகையில் அந்த கூட்டம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் திமுக வட்டத்திலே தனக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்கிறது. நேயர்களே.